நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை நெகேமியா எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த திங்கட்கிழமை காலை உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி உங்களுக்காய் ஜெபிப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து நீங்கள் அனுப்புகிற விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதுபோல் எங்களுடைய ஊழியத்திற்காக விசேஷமாய் பெத்தேல் பைபிள் புக் சென்டருக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தந்து அது வளர்வதற்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இதனால் நாம் வாசிக்க கேட்ட வார்த்தையின்படி, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே அவர்களை நிர்மூலமாக்காதிருந்தே. இந்த கால ஓலை நாம் நிர்மூலமாகாது இருப்பதை எரேமியாவன் சொல்லுகிறான், உம்முடைய கிருபையே என்று சொல்லி. இங்க நெகேமியா சொல்லுகிறான், நாங்கள் நிர்மூலமாகாமல், ஆகிலும் அவர்கள் நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய பிள்ளை, நம்முடைய ஊழியம், நம்முடைய ஜனம், நம்முடைய சபையா நிர்மூலமாகாமல் இருந்தது தேவனுடைய கிருபையாகும். அதனால்தான் கிருபை எல்லாவற்றிலும் மேலானதும் போதுமானதும். கிருபையே கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஆதாரமாய் இருக்கிறது. கிருபை இல்லாமல் வாழ முடியாது. இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்லுகிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. ஆனாலும் இவைகளின் நடுவே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் பணத்தினால் அல்ல. பணம் எல்லா தீமைக்குமானது என்று வேதம் கற்றுக் கொடுத்து, கிருபை ஒன்றே இந்த பூமியின் வாழ்வுக்கும் மறுவாழ்வுக்கும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ஏற்றது என்பதை அது நமக்கு தெளிவாய் போதித்து கொடுக்கிறது. அதை தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே, மிகுந்த கிருபையின்படியே எங்கள் பிதாக்களை நிர்மூலமாக்காமல் இருந்து கடந்து வந்த நம்முடைய பாதைகளில் எத்தனையோ நேரங்களில் சத்துருக்கள் நம்மை வீழ்த்தி நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்க அவர்கள் திட்டமிட்ட எத்தனையோ சதிகள் நாம் அறிந்த, நாம் நிற்போம், நாம் பிழைப்போம் என்றதான எண்ணமே நமக்கு இல்லை. அப்படிப்பட்ட பாதையினூடே நாம் கடந்து வந்த போதிலும் தேவன் தம்முடைய இரக்கத்தின்படியே இந்த 26லையும் சத்துருக்களின் எண்ணத்தின்படி அல்ல, தேவனுடைய இரக்கத்தின்படி கர்த்தர் நம்மை நன்றாய் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆதலால் இந்த கால போல நான் உங்களை தைரியப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மனம் தளர்ந்து போக வேண்டாம், திடப்படுங்க. கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவ இரக்கத்தின் கிருபை உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல் இருப்பதினாலே உங்கள் சத்துருக்களின் எண்ணம் போல் நீங்கள் மடிந்து போவதும் இல்லை, விழுந்து போவதும் இல்லை என்று சொல்லி இந்த காலை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதனுடைய பிந்தின பாகம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்களை கைவிடாமலும் இருந்து நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தெய்வம். இந்த கிறிஸ்தவத்துல நான் ஒரு வாலிபனை சந்தித்தேன். அவனுடைய பெற்றோர், தாய் தகப்பன் இருவருமே கிறிஸ்தவ விரோத கூட்டத்தினுடைய முன்னணி தலைவர்களாய் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த பகுதியில் உள்ள சபை ஊழியங்கள் அவருடைய தாய் தகப்பனுக்காக அநேகர் ஜெபிப்பதுண்டு. பல போராட்டங்களை முன்னெடுத்து ஆலயங்களுக்கு விரோதமாய் நின்று அந்த குடும்பத்தில் இருந்த அவருடைய ஒரே குமாரனை கிறிஸ்து தன் பக்கமாய் இழுத்து கொண்டார். பாருங்க, ஜெபம் கேட்கப்படுகிறது. ஜெபம் கேட்கப்படாமல் இல்லை. நாம் சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும். ஏனெனில் இங்க வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை கைவிடாமலும் இருந்தே. நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு, நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தெய்வம் கைவிடுகிறவர் அல்ல. இதுவரை உங்களை கைவிடாத தெய்வம், இதுவரை உங்களை கரம் பிடித்து நடத்தின தெய்வம். நாம் அவர் கரம் பிடித்து நடப்போமானால் பல நேரங்களில் நாம் விட்டு விடுவோம். அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நடத்தினது போல அந்த 40 வருடங்கள் அவரை நடத்தி கானானிலே பிரவேசிக்க செய்தார். இந்த கிறிஸ்தவ வாழ்வில நீங்கள் கடந்து வந்து வருடங்களாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்படி வருட கணக்காய் ஜனத்தை நடத்தின தெய்வம் தான்
இந்த காலவோளை உங்களை நடத்துகிறவராய் உங்களோடு கூட பேசுகிறார். ஆதலால் மனம் தளர்ந்து போகாம உங்களை நடத்த அவர் போதுமானவர். உங்களை கைவிடாதபடி இருக்கிறவரும் அவரே. அவருடைய மிகுந்த கிருபையை உங்களுக்கு அளிக்கிறார். தேவன் யார் மேல் இரக்கமாயிருக்க சித்தம் கொண்டாரோ அவன் மேல் அவர் இரக்கமாயிருக்கிறார். தெய்வம் நம் ஒவ்வொருவரையும், ஏனெனில் நாம் யூதர்களை விட இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்த தோமாவை விட நாம் விசேஷித்தவர்கள். ஏனெனில் இயேசு சொல்லி இருக்கிறார், உங்களை கொண்டு பிரசங்கிக்கப்படுகிற அந்த பிரசங்கத்தை, உங்களை கொண்டு அறிவிக்கப்படுகிற அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் மூலியமாய் அவர்கள் பார்த்து ருசித்து அறிந்து அவர்கள் தெரிந்த காரியத்தை அவர்கள் அனுபவித்ததை நமக்கு சொன்னார்கள். நாமோ அதை கண்ணால் கண்டதில்லை, ஆனால் கேட்கிற வார்த்தை நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறபடினால அதற்கு நாம் செவி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்டு கர்த்தராகிய கிறிஸ்து என் இரட்சகர், என் பாவ மன்னிப்பின் பரிகாரி அவர்தான் என்று அறிக்கையிட்டோம் அல்லவா, அதை நம்பினோம் அல்லவா. ஆதலால் தான் நாம் அவர்களிலும் விசேஷித்தவர்களா இந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் அவர்களைப் போல பெரிய காரியங்களை செய்யலானாலும் நாம் அவர் நாமத்தை விசுவாசித்து நடக்கிறபடினாலே நிச்சயமாய் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் நீங்கள் இருப்பதனால நீங்கள் போகிற இடங்கள், இந்த நாளில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், திங்கட்கிழமை ஆனால் நமக்கு ஒரு டென்ஷன் உண்டு. வேலையை குறித்து, வியாபாரத்தை குறித்து, நம்முடைய கமிட்மெண்ட்ஸை குறித்து, நாம் கட்ட வேண்டியதான காரியங்களை குறித்து பல நெருக்கங்கள் நமக்கு உண்டு. ஆனாலும் இவைகளின் நடுவே சேனைகளின் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த காலவோளை உங்களை கைவிடாத தெய்வம் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தை எனக்கானது என்று விசுவாசிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீர் கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வம். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் அநேகர் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஏமாற்றி இருக்கலாம். தெய்வம் அதை உடைத்து உங்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுக்க. யோனாவின் காலத்துல திமிங்கலம் மீன் அவனை விழுங்கினது, திரும்பி கக்க வைத்தாரானால் நிச்சயம் உங்களுடைய தெய்வம் திரும்ப கொடுக்க செய்வார். பயப்பட வேண்டாம், மனம் தளர்ந்து போக வேண்டாம். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் மிகுந்த இரக்கம் உள்ள தெய்வம், உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறார். உங்கள் கஷ்டங்கள், உங்கள் துயரங்கள், உங்கள் பாடுகள், உங்கள் வேதனையெல்லாம் அறிந்தவர் இந்த காலவோளை உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறபடினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சுகம், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள், தெய்வம் வாக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் எல்லா ஆசீர்வாத நன்மைகளையும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இந்த காலவோளை சுதந்திரித்து கொள்ள, அதை அனுபவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி இந்த காலவோளை நான் உங்கள் ஒவ்வொருவருக்காக இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலவோளைக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொன்னீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன் ஆண்டவரே. பிள்ளைகளை மட்டும் கைவிடாமல் நடத்தி வந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் இவர்கள் முன்னெடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலேயும் கைவிடாத தெய்வம் இவர்களை நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா நெருக்கத்தின் மத்தியிலே விசாலத்தை உண்டு பண்ணுகிற உடைய அற்புதமான கரம் உடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் கடந்து போய் எல்லா கோணலையும் நேராக்கட்டும். அடைக்கப்படும் எல்லா வாசல்களையும் தடைகளை நீக்குகிற தெய்வமாய் எழும்பி தடைகளை உடைத்து உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே வேலை நாட்கள் முதல் நாட்களில் இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா நெருக்கமும் சஞ்சலமும் போராட்டங்களும் பிள்ளைகளை விட்டு குடும்பத்தை விட்டு நீங்கி போகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் உடைய இரக்கத்தின் கிருபையினாலே கர்த்தர் அவர்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருக்களின் எண்ணங்களின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நீ நன்றாய் நடத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இனிமேலும் நடத்துவீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றும் நீ நடத்த போகிறீர், அதற்காய் உமக்கு நன்றி செலுத்தி ஊழியக்காரனாய் நான் உம்முடைய நாமத்தினால் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சகல ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை எங்களுக்கு கொண்டு வருகிறவரே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.